வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது பீனட் குக்கீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ நான் அதுக்கு 1 கப் பீனட் எடுத்திருக்கேன். ஸோ இது ரோஸ்டட் பீனட், ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தேவையான அளவு பால் அப்படி இல்லைனா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு, அதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி ஓவனில் பண்ண போகிறது கிடையாது, பேனில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அடுத்து தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு, அடுத்து சுகருக்கு பதிலாக நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை போட்டு பண்ண போகிறேன். இதுவுமே தேவையான அளவு தான், உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைங்க. பத்தலை அப்படின்னா கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குக்கீஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அந்த குக்கியோட ஷேப் கிடச்சிரும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அதை நீங்களே போட்டுக்கலாம், ஃபோர்க் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் 4 சைடு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேப் அழகாக இருந்தது. ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலையுமே நீங்கள் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் பேக் பண்ண வேண்டியதுதான். ஸோ பேனில் தான் பண்ண போகிறோம். பேனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சு, ஸோ அதுக்கு மேலே ஒரு சில்வர் ட்ரேயில் எல்லா குக்கீஸையும் வச்சு க்ளோஸ் பண்ணி 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா பேக் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.